நரசிம்மூர்த்தி, என் பொண்டாட்டி அம்மாவா போறானா அதுக்கு நீதாயா காரணம். ஐயா நானா? யாரை தத்தெடுக்கணும் கை காட்டினே அதை சொன்னேன்டா. அது என் கடமைங்கய்யா. இந்த பணிவாள தான்டா 4 தலைமுறை அரமணை நம்பிக்கை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. இந்தா அதுக்கான பரிசு. மச்சான் ஆவோ ஆவோ சீர் குடுங்க. முத கொடுத்திருக்காரு. எவ்வளவு தங்க காசு இருக்குன்னு தெரியலையே. ஐயா என்ன கொட்டை பாக்கும் 11 ரூபாய் இருக்கு? 10 ரூபா உனக்கு, 1 ரூபாய் ஜிஎஸ்டி. இல்லைன்னா ஆடிட்டிங்ல மாட்டிப்பேன். மாற்றுறது நான் இல்ல, நீ தான் மாட்ட போற. உலக மகா ஃப்ராடு ஒத்தனை உன் மகனா கொண்டு வந்து விட்டுருக்கேன். அவனை வச்சு உன் மொத்த சொத்தையும் அடிச்சு காமிக்கிறேன் பாரு நானு. ஐயோ காப்பாத்துக்க. ஐயோ வெட்ட வரா. ஐயா உங்களுக்கு என் பிள்ளைய தத்து கொடுக்கறேங்கிறதுக்காக எவனோ ஒருத்த கைய வெட்ட வராங்க. என்னடாச்சு? என்னாச்சு? சொந்த பந்தத்துல நம்ம பசங்க பேர் இருக்கும்போது முன்னப்பட தெரியாத ஒருத்தர் தாள் தட்டு பாரு. அதை நான் பார்த்து சும்மா இருக்கதா? இந்த பாருங்க அக்கா புருஷனாச்சு இருந்தாலும் விட்டு இருக்கேன். அந்த மரவள்ளி கையில் தானே பிள்ளைய தத்து கொடுப்பான். தக்காளி இன்னைக்கு அந்த கை தள்ளி உன் தம்பி என்னை கேவலப்படுத்த பாத்துக்கிட்டு இருக்க. என்ன கட்டிக்கிறதை தவிர ஒண்ணுமே செய்யாத என் புருஷனை அசிங்கப்படுத்துறியடா? இல்லக்கா அவனுக்கு அக்கா மேல பாசம் இருந்தா அருவாளை கீழே போடு. அந்த பையனுடைய ஜாதகத்துல எல்லா பொருத்தமும் இருந்து கூட அவனை தத்தெடுக்கிறதுக்கு உங்க மாமா யோசிச்சார். அவன் மூஞ்சியை பார்த்த உடனே அப்படியே மெல்ட் ஆயிட்டார். நீங்க ஒரு தடவை அவன் மூஞ்சியை பாத்தீங்கன்னா கோவத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாயிருவீங்க. அக்கா இப்போ ஒண்ணு இல்ல, பயமா இருக்குன்னு ஒத்துக்கோ. அண்ணன் விட்டுறாரு. கொளுத்து சொல்லிட்ட அண்ணன். அவ்வளவு தானே வாட்டா அண்ணா. இதுக்கு பேரு தான் நூலுறது. லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. பயப்படாத பொம்பளைக்கு உருப்படாத ஆம்பளை தான் செட் ஆவான். நீ பயப்பட மாட்டேன், நான் உருப்பட மாட்டேன். ஜஸ்ட் கீப் இட் குட். பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஏன் பயந்தேன்? என்ன நடக்குதுங்க? அவங்க 2 பேரும் அடல் சொல்லி கேம் விளையாட்டுட்டு இருக்காங்க. நீங்க நம்ம ஆதார் கார்டுக்கு போட்டோ எடுக்க வந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. விட்டா கல்யாணம் பண்ணி பெட்ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க போல. ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கே இந்த ஐடியா தோணல. மாப்ள சம்பந்தத்தை பேசி முடிக்கிறோம். திஸ் இஸ் நாட் நைஸ்ரா. கல்கு மாமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஃபிட்டா தந்தத்தை பத்தி எல்லா ரகசியத்தையும் சொல்லிருக்கீங்க போல இருக்கேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை காட்டுங்க. வாங்க வாங்க. இப்ப நான் காட்ட போற ஒவ்வொரு வைர வைடூரிய கல்லும் ஒவ்வொரு தலைமுறையோட மொத்த உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வந்த பரம்பரை பொக்கிஷம். இந்த ரூமுக்கு நாங்களே அதிகமா வந்தது கிடையாது. தலைமுறையா காப்பாத்திட்டு வந்த ரகசியமும் பொக்கிஷமும் இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு. அந்த தந்தத்தோட முனையில தான் பொக்கிஷம் இருக்கு. அப்ப அதை எடுத்து லாக்கர்ல கேக்கர்ல வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி ஓபனா வச்சிருக்கீங்க? இதுதான் சேஃப். தர முழுக்க ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகுது. ஐயாவுடைய காலை ஸ்கேன் பண்ணி செக்யூரிட்டி கோடா வச்சிருக்கோம். எங்க மாமாவை தவிர வேற யாரு கால் வச்சாலும் கண்டம் ஆயிருவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணதே நான் தான். எப்படி? அப்படியா? ஃபர்ஸ்ட்ல சொல்லு. எங்க மாமாவை தவிர வேற யாரு கால் வச்சா அவன் தள்ளி விட்டு ஏன் கழுத்தேண்டா நெருங்கிற? புருஷனுக்கு அறிவே இல்லையா? தத்து எடுக்கிறதுக்குள்ள எல்லா ஐட்டத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணுமே செய்யாத உன் மாமா மேல ஏன்டா கோவப்படுற? ஆமா அவனா இதை சொல்லிடு. பல கோடி மதிப்புள்ள இந்த பொக்கிஷத்தை தான் பரம்பரையா நாங்க பாதுகாத்துட்டு வரோம். இனிமே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, அப்பாவால தூக்க முடியாது. நீங்க மட்டும் என் காலை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஒத்துக்க மாட்டேன் மாமா. நம்ம குலதெய்வ கோயில்ல குறைஞ்சது 5 வருஷமா இவன் தலைக்கட்டு ஏத்துக்கணும். அப்பதான் நீங்க அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கணும். அதுவும் சரிதான். டாடி தம்பி எப்படி ஃபர்ஸ்ட்ல சொல்லு. ஒத்துக்க மாட்டேன். நான் யாருன்னு தெரியாம என் கூட மோதிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரே நேரத்துல 13 பேரை மடக்கி வச்சிருக்கேன். 3 பேரா 3 குரூப். ஒரு குரூப்ல மட்டும் 4 பேர். எல்லாரையும் அடிச்சு செதற விட்டுருக்கேன். கராத்தே தெரியுமா? ரம்மி. நான் காட்ஸ் பத்தி ரம்மி கோயலாம் குப்பத்தல ஒரே நேரத்துல. அவசரப்படாத. It's training time.
ஓகே லெட்ஸ் கோ. இந்த தடவை 3 seconds லேட். தம்பி உங்க வாட்ச் 2 நாளா ஓடல. தப்பு பண்ணிட்டு காரணம் சொல்லாதீங்க. கோ ஒன்ஸ் மோர். என்னால முடியலப்பா, மூச்சு வாங்குது. ஓகே அந்த கேப்ல நான் ரன்னிங் பண்ணிட்டு வந்துறேன்.